வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் வீடான சனி பகவான் ஆட்சி பெற்று சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை கடந்த 2.5 ஆண்டு காலமாக பாதச்சனியாக கும்பராசியில் 2ஆம் இடச்சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழும் விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில தேதி 6/3/2026 அன்று பூரட்டாதி 3 பூரட்டாதி 4 கும்பராசியில் இருந்து குரு பகவான் வீடான மீன ராசிக்கு 3ஆம் இட முயற்சி சனியாக பயிற்சியாகி செல்வது மகர ராசிக்கு இது ஒரு பொற்காலமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று பணவரவு, தனவரவு, வீடு, வண்டி, வாகன யோகம் ஏற்பட்டு எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையை இந்த 3ஆம் இட சனி நிச்சயம் செய்து கொடுப்பார். அடுத்து 6/3/2026 இருந்து 6/4/2026 வரை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 3க்கும் 12க்கும் உரியவர் குரு பகவான் சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். மத்திம பலன். எடுத்த முயற்சி அனைத்தும் கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது 6/4/2026 இருந்து 15/4/2027 வரை உத்திட்டராதி நட்சத்திரம், அதாவது சனி பகவானுடைய சுயசாரம், உங்கள் ராசிநாதனுடைய சாரமே. ராசிக்கு 1 மற்றும் 2ஆம் இடத்து அதிபதியுடைய சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல உங்களுடைய சுய முயற்சி மூலம் வீடு, வண்டி, வாகனம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசியினருக்கு உண்டு. ஆக இது ஒரு சிறப்பான காலம். அடுத்தது 15/4/2027 இருந்து 24/4/2028 வரை ரேவதி நட்சத்திரத்தில், புதன் பகவான் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சிறந்த வாக்கியங்கள் மூலம் நினைத்த காரியம் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிறப்பே. அடுத்து சனி பகவானுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்வை பலம் என்று உண்டு. 3, 7, 10. 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தை பார்வை செய்வது பிள்ளைகளால் பெருமை, நல்ல பெயர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அனைத்து விதமான காரியங்களையும் சாமர்த்தியமாக செய்து உறவினர்களும் நல்ல பெயர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் 3ஆம் இட பார்வையாக 5ஆம் இட ரிஷபத்தை பார்ப்பது சிறப்பு. அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கன்னி ராசியை பார்வை செய்வது பாக்கியங்கள் கூடும். பொன், பொருள், வீடு, வண்டி, வாகன சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் சிறப்பு. அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியை பார்வை செய்வது வீண் விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புதிய நண்பர்கள் சேர்க்கை பெரும்பாலும் சிறப்பில்லை. புதிய நண்பர்கள் சேர்க்கை பெரும்பாலும் சிறப்பில்லை, சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அடுத்து 3ஆம் இடத்து சனி
பொதுவாக என்ன செய்யும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நினைத்து முயற்சி எடுக்கிறீங்களோ அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த 3ஆம் இட சனி உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார். ஆக மொத்தம் 3ஆம் இட சனி சிறப்பே. எனவே இந்த 3ஆம் இட சனியால் மென்மேலும் நீங்கள் சிறப்பான பலனை பெற திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு இந்த 3ஆம் இட சனியால் மிக மிக நல்ல பெயர் கிடைக்கும் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.